இதுவரை உன்னை நடத்தின தெய்வம் இனியும் நடத்தி செல்வா. எபினேசர் அவர்தானே இதுவரை நம்மை இனியும் நடத்தி செல்வா. எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தான். ரோமர் 8:18 சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்துல வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. என் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிற, ஏன் எனக்குள் தியங்குகிற? உபத்திரவ பார்த்து சோர்ந்து போகாத. இக்காலத்து பாடுகள், சஃபரிங், நீங்க இப்போ படுகிற பாடுகள் எல்லாம் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ரேகா தாராபா. அப்படியே ஊழியக்காரர்களுக்கா இன்னும் ஒரு நிமிடம் ஜெபிக்கும்படி நான் ஏவப்படுறேன். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க. சில ஊழியக்காரர்களை கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். அவர்களுக்காக ஜெபிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரே, எங்க தேசத்தில் உள்ள ஒரு ஊழியக்காரரை சத்துரு தொடக்கூடாது, மரணம் தொடக்கூடாது. கர்த்தர் நியமித்த நாளுக்கு முன்பதாக ஒரு ஊழியரும் மரிக்க கூடாது. ஆண்டவரே, தேசத்திற்கு பெரிய ஆசீர்வாதம் யார் தெரியுமா? தேசத்தில் இருக்கிற ராணுவ வீரர்கள் தேசத்திற்கு பாதுகாப்பு அல்லங்க. வேதம் தெளிவா சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 2:12 வாசித்து பாருங்க. எடுத்தவங்க வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:12. தேசத்திற்கு யார் பாதுகாப்பு? வாசிங்க எடுத்தவர்கள். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரரும். அந்த காலத்துல ரதமும் குதிரையை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை மதிப்பிடுவார்கள். ஒரு நாட்டுல எவ்வளவு ரதம் இருக்குது, எவ்வளவு குதிரை இருக்கிறத வச்சுதான் அந்த நாட்டு பக்கம் வர எதிரி யோசிப்பான். இந்த நாட்டுல எத்தனை ஊழிய முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற, கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஊழியக்காரர்களை வைத்துதான் இந்திய தேசத்துக்குள்ள பிசாசு செயல்பட யோசிக்கும். நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஊழியக்காரர்களை இழந்துடக்கூடாதுங்க. சில கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஊழியக்காரங்களுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரியது. அடிக்கடி யோசிப்பேன். பேட்ரிக் ஜோஸ் 80 வயசுல அப்படியே நேர்முழங்கால நின்று ஜெபிப்பாங்க. விக்டர் பி லாரன்ஸ் ஜெபிப்பாங்க. அப்படியே ஆண்டவரே எங்க தேசத்தை அழிச்சிடாதீங்க ஆண்டவரேன்னு கண்ணீர் விட்டு ஜெபிப்பாங்க. அந்த தேவ மனிதர்கள் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் இந்த உலகத்துல இருந்திருப்பார்கள் என்றா, இன்னும் எத்தனையோ எழுப்புதல்கள் வந்திருக்கும், இன்னும் எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கும், இன்னும் எத்தனை லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். டிஜே ஐயா இருக்கிற வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. ஒவ்வொரு மீட்டிங்ல 5 லட்சம் பேர். இன்றைக்கு கூட்டங்கள் எங்க? இந்து ஜனங்கள் வருவாங்க, முஸ்லீம் ஜனங்கள் வருவாங்க. பொது இடத்துல தூத்துக்குடியில நடக்கும்போது நான் சின்ன பையன், எல்லார் தலையிலும் போட்டு, எல்லார் தலையிலையும் முஸ்லீம் மக்கள் வந்திருக்கிறாங்க, பர்தா போட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு தேவ மனுஷனை நம்ம இழக்க கூடாதுங்க. கண்களை மூடி, ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருக்கிற எங்க தேவ மனிதர்கள் மேல நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவர் தீர்க்கமா சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் தற்செயலா ஜெபிக்கிறதுக்காக சொல்லல. இது ஏதோ ஒரு நடக்க போகிற ஒரு பெரிய காரியம். நீங்க ஜெபிச்சீங்கன்னா, எசேக்கியா ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக மன உத்தமமாய் நடந்ததை நினைத்தருளோ. ஜெபித்த போது கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன். இங்க இருக்கிற சிலருடைய கண்ணீரை கண்டு சிலருக்கு கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி தருவாராக. நல்ல வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினால எங்க ஊழியக்காரர்கள் வாழ்ந்திருக்கணும், சுகித்திருக்கணும், நீடித்த நாட்களால திருப்தியாகுங்கம்மா. இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருக்கிற எங்கள் எலியாக்கள் எங்களுக்கு வேணும். நாங்க விட்டு கொடுக்க விரும்பல ஆண்டவரே. இதுக்கு முன்பதாகவே ஒரு தீர்க்கதரிசி எங்க குடும்பத்தோடு பேசும்போது சொன்னார், இந்த 2026 ஜனவரி மாதத்திலிருந்து அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் தேசத்துல எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று சொன்னார் என்று ஒரு தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி சொன்னார். நான் இதை சும்மா சொல்லல. நம்ம ஜெபிக்கலன்னா நம்ம அதை பார்ப்போம். இல்லை ஆண்டவரே, எங்க கண்கள் அதை பார்க்க கூடாது. ஊழியக்காரர்கள் மன மகிழ்ச்சியினால கெம்பீரிப்பதை, ஊழியக்காரரிடத்திலே கர்த்தருடைய கரம் விளங்குவதை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்கிறதற்காக உம்மால் கூடும் எல்லாம் கூடும்,
ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை. எங்க விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. யோசுவா யுத்தத்துல ஜெயித்தது மோசேனுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருந்ததுனால. இன்னைக்கு ஊழியக்காரங்க கை உயர்ந்திருந்தா தேசத்துல தேவ பிள்ளைங்க ஜெயிப்பார்கள். அவங்க முழங்கால்கள் முடக்கப்பட்டிருந்தா தேவ ஜனம் ஜெயிக்கும். அந்த ஊழியக்காரருடைய கரமும் ஒரு நேரம் சோர்ந்து போகும். முன்னாடி நிற்கிற நாங்கள் மனிதர்கள் தான், பரலோகத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. ஆனா நீங்க ஊரும் ஆரோனும் மோசே கரம் தாழ்ந்த போது, ஐயோ என் தேவ மனிதனுடைய கரம் தளர்ந்து போகிறதே என்று சொல்லி குறை சொல்லாம ஓடி வந்து பக்கத்துல வந்து பிடிச்சாங்க தெரியுமா? பரலோகத்துல யாருடைய பேர் எழுதப்படுதோ இல்லையோ, ஊரும் ஆரோனுடைய பேர் எழுதப்படும். யோசுவா ஜெயித்ததற்கு காரணம் மோசேயுடைய கரங்கள் மாத்திரமல்ல, அவனுடைய கரத்தை தாங்கி பிடித்த ஊரும் ஆரோனும். இங்கே ஜெபிக்க வந்த அநேகருடைய பெயர்கள் எழுதப்படட்டும். பரலோகத்துல அநேக வெற்றிக்கு பிற்பாடு உங்களுடைய பெயர்கள் பதிக்கப்படட்டும். ஆண்டவரே, அந்த ஜெப ஆவியாளனை நிரப்புவீராக. மன்றாட்டின் ஆவியால் எங்களை நிரப்புங்கப்பா. கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வந்திருக்கிற உங்க பிள்ளைகளுடைய பெயர்கள் பரலோகத்துல எழுதப்படட்டும். அவனுக்கு நான் அளிக்கும் வேளன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவர், கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வந்திருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில இப்போது இருக்கிற பெரிய பர்வதங்கள் இயேசுவின் நாமத்துல சமபூமியா மாறட்டும். நீர் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பகுதியை வாசித்து சீக்கிரத்துல நான் தம்பி கரத்துல கொடுக்க விரும்புகிறேன். வேகமா வாசிப்போமா? தானியேல் 3வது அதிகாரம் 15, 16, 17, 18 வசனம். இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நெபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் அந்த 17வது வசனத்தை எல்லாரும் வாய்களை திறந்து வாசிக்க போகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் அற்புதத்துக்காக மாத்திரமா இயேசுவை பின்பற்றுறோம். அற்புதத்துக்காக வந்தவங்க ஒரு அல்லேலூயா பரவாயில்ல. ஆனா நீங்க வந்தது அதுக்கு தான். உண்மையை சொல்லட்டுமா? அநேக நேரத்தில் அற்புதம் நடக்கலன்னா ஏசப்பா மேலே என்ன வந்துடுது? ஏன்பா, ஏன் இதை அனுமதிக்கிறீங்க? ஏன் இந்த காரியத்துல மாற்றம் இல்லை? சில காரியங்கள்ல மாற்றம் உடனே வரணும். ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கணும். ஆனா எது நடக்குதோ இல்லையோ, மாறுதோ, சூழ்நிலை மாறுதோ இல்லையோ, ஒருவேளை நீங்க பார்க்கிற அக்கினி 7 மடங்கு அதிகமானாலும் ஒரு நாளும் நான் ஆராதிக்கிற தெய்வம் தீமை செய்கிறவர் அல்லவே அல்லங்கிற ஒரு உணர்வு இருக்கும் என்றால், அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு ரோமர் 8:28 படி சகலத்தையும் நன்மைக்கு எதுவா செய்கிறவர், எனக்கு விரோதமா இருக்கிற 7 மடங்கு அக்கினி தேவனுடைய பரிபூரண வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு தான் சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? நான் எத்தனை பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாச தலைமுறையை தேவன் எழுப்ப விரும்புகிறார்.
எனக்கு உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்லி பின்மாறி போனவர்கள் எத்தனை பேர் உண்டு தெரியுமா? சபையை விட்டு போனவர்கள் உண்டு, ஆராதனைகளை விட்டு போனவர்கள் உண்டு, ஜபத்தை விட்டுவர்கள் உண்டு. என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, அற்புதம் இல்லை, நான் எதுக்கு ஆண்டவர் ஆராதனை, நான் எதுக்கு சபைக்கு போனோம்? பிரச்சனை அதிகமாயிருச்சு, 7 மடங்கு அதிகமாயிருச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த வசனம் உறுதியான வசனம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்காமல் போனாலும், விடுவிக்காம போனாலும் ஆண்டவர் அதை பார்த்தார். என் பிள்ளை எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறத எத்தனை பேர் ஆண்டவருக்காக உபத்திரவத்தின் நடுவில் பவுலும் சீலாவும் அடித்து நொறுக்கப்பட்ட நேரத்துல பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். வல்லமை சாதாரணமா பாடும்போது வெளிப்படுதோ இல்லையோங்க எனக்கு தெரியல, ஆனா உபத்திரவத்தின் மத்தியில பாடுகிற தேவ ஜனத்திற்காக பரலோகத்தின் வல்லமை இறங்கும். இந்த நேரத்துல நம்புறவங்க எத்தனை பேர் உபத்திரவத்தின் மத்தியில வந்த ஒரு சிலரை நான் ஆவியில பார்க்கிறேன். உங்க உபத்திரவத்தின் மத்தியில கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி ஆராதிக்க முடியும் என்றால் நல்ல வாய்களை திறந்து நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் விடுவிக்காமல் போனாலும், எங்களை தப்புவிக்காம போனாலும் நாங்கள் அவரை தான் ஆராதிப்போம். அவர் தவறு செய்கிறவர் அல்ல, அவர் தவறு செய்கிறவர் அல்ல. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நாங்கள் ஆராதிக்கும் தெய்வம் நல்லவர், எரிகின்ற அக்கினிக்கும் எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க. சில நேரம் நீங்க யார் என்பது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்குள்ள இருக்கிறவர் யார் என்பது உங்களுக்கு தெரியாது. ஒரு கரடியும் ஒரு சிங்கமும் வறுக்கும் போதுதான், உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வரும்போதுதான் தெரியும் உங்களோடு இருக்கிறவர் உலகத்துல இருப்பவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிற தெய்வம் பெரியவர். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே, இந்த உபத்திரவங்களை அழிப்பதற்கு அல்ல, 7 மடங்கு வந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர் என்பதை வாய்களை திறந்து துதிங்க சகோதரி. உபத்திரவத்தை பார்க்காத, பாடுகளை பார்க்காத, பாடி துதி. இதுவரை இருக்கிற ஸ்தோத்திரம் பெருகட்டும். ஆத்மாவை பார்த்து சொல்லு, ஏன் எனக்குள் கலங்குகிற, ஏன் எனக்குள் தயங்குகிற? என் ரட்சிப்பின் தேவனை நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். என் பிள்ளைங்களே என்ன நிந்திக்காங்க தம்பி, இடத்துல நன்மையை பெற்றவங்க என்ன நிந்திக்காங்க. சீமேயு தாவீதை தூசிக்கிறான், இரத்த பிரியனேங்கிறான். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் தான் அதை அனுமதிச்சாரு, எனக்கு நன்மையை சரி கட்டும்படி கர்த்தர் அதை அனுமதிச்சாரு. உங்க வாழ்க்கையில சில நன்மையை வருவதற்காக கர்த்தர் சிலரை எழுப்பி இருப்பாரு. அவங்க மேல கோபப்படாதீங்க, அவங்க மேல கசந்து கொள்ளாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் நன்மையை வர பண்ணுவதற்காக தான் கர்த்தர் எழுப்பி இருக்கிறாரு. எஸ்தரே, மொர்தெகாயே, நீங்க உயர்த்தப்படுவதற்காக, யூத குலம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தான் கர்த்தர் மொர்தெகாயை எழுப்பினாரு. பாடுகள் நம்மளை அழிக்குவதற்கு அல்ல, தேவனோடு இன்னும் அதிகமாய் நம்மை இணைப்பதற்காக. அதனாலதான் 1 பேதுருல நாம் வாசிக்கிறோம், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற அந்த இதை பாசித்து கொஞ்ச நேரம் ஆராதிச்சு அடுத்த பிரசங்கத்துக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். நான் ரொம்ப பேச விரும்பல. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல 1 பேதுரு 5:10 வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னா சேர்ந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5:10. இயேசுவுக்குள் நம்மை தமது மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல, எல்லாரும் சேர்ந்து வாசித்தா ரொம்ப அருமையா இருக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. சொல்லுங்க, சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவார். முதலாவது இந்த பாடு என்ன பண்ணும்னா என்ன சுத்திகரிக்கும்.
சில எரிகிற அக்கினி வரும்போது உள்ள போகும்போது எதோட போனாங்க தெரியுமா? கை கால் கட்டப்பட்டவங்களா போனாங்க. சில கட்டுகள் இருக்குதா உங்க வாழ்க்கையில? சில போராட்டங்கள் இருக்குதா? அந்த அக்கினிக்குள்ள போனாதான் அந்த கட்டு கலருமே தவிர அக்கினிக்கு வெளியே இருக்கும்போது கட்டு கலராது. ஏன் உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னு சொல்றீங்களா? அந்த உபத்திரவத்துக்குள்ளதான் நன்மை இருக்குது. நீங்க உங்களுக்கு புரியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப அழகா போட்டிருக்கிறது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அந்த தீமையை தேவன் நன்மையாய் மாற்றி. சில தீமை மாறி நமக்கு தெரியும், போராட்டம் அவ்வளவுதான். ஆனா அந்த இடத்துல தான் நீங்க பாடி துதிக்கும் போது உங்க கட்டு மாத்திரமல்ல, அநேக நாள் சுவிசேஷம் சொல்லி முடிக்க முடியாததா, சுவிசேஷத்தினால மனம் திரும்பாத அநேக கைதிகள் உள்ள இருக்கிறாங்க. அவர்களுடைய கட்டு நீங்க பாடி துதிக்கும் போது, உங்க சத்தம் அவர்கள் காதுகளில் கேட்கப்படும் போது, கர்த்தர் உங்க கட்டு மாத்திரமல்ல, உங்க சூழ்ந்திருக்கிற அநேகருடைய கட்டுகளை உடைப்பார். ஆனா ஒன்னே ஒண்ணு, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவர் இயேசு ஒரு கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு, அவருக்கு பின்பதாக ஓடி வருகிறார்கள். நீங்க அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததுனால என்ன தேடி வர்றீங்க? அதுக்காக வராதீங்க. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்க. நீங்க அற்புதத்துக்காக வந்தோம்னா ஏமாந்து போவீங்க. இயேசுவை தேடி என் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். என்ன கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும், அவர் என்ன கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன் சொல்லுகிற யோபுக்கு கர்த்தர் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ரெட்டிப்பா ஆசீர்வதித்தார் என்றா, இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில இருக்கிற உபத்திரவம், இக்காலத்து பாடுகள் எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்கள் என்றால், எத்தனை பேர் ஆயத்தம்? எல்லாவற்றையும் விட்டுட்டு உபத்திரவம் இருக்கு, உபத்திரவமே இல்லாதவங்க இங்க இருந்தீங்கன்னா ஒரு அல்லிலேயே சொல்லுங்க. இருக்கிறீங்க நினைக்கிறேன். உபத்திரவமே இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா உங்க போற ட்ராக் சரியில்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில நம்மளை தேவன் உருவாக்கணும்னா ஏதாவது உபத்திரவங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு, ஆனாலும் நான் உலகத்தை. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதித்து ஒரு 10 நிமிடத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் அடுத்த பகுதியில் நம்மோடு பேச விரும்புகிறார். இன்னும் அதிகமாக கர்த்தர் நம்ம தொட விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் நல்ல வாய்களை திறந்து துதிக்க முடியும்? நான் ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. நல்லா பாடாமலே நீங்களே வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ரேகாதார என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு இருதயத்தோடு ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாம நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. பாடுகளை பார்க்காம ஆண்டவரை நல்ல வாய்களை திறந்து நாங்கள் ஆராதிக்கும் தெய்வம் நல்லவர், அவர் நல்லவர், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாறுகிறது. இந்த வியாதிக்காக நான் இயேசுவை விட போறது இல்லை, இந்த பிரச்சனைக்காக இயேசுவை விட போறது இல்லை. நான் இன்னும் அதிகமா துதிப்பேன், இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா நான் மாறுவேன். Shagadala ragadala rimagada larama sheketere rekata ramagadara ereketere mahatoro elamagadara ore shekata lara. துதிங்க துதிங்க துதிங்க. இப்போதே சில கட்டுகளை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். வியாதியின் கட்டுகள் உடையட்டும். ரிமாகாதரா. நீங்க இங்க பாடி துதிக்கிற போது உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் உடையட்டும். ஷிகாதாலா ராமகாதாலா. நல்ல வாய்களை விரிவா திறந்து ரேமா ஷிகாதாலா ரபா லேமா மாமா ஷிகாதாலா ரபா ரீகாதாலா ரபா. துதிங்க துதிங்க துதிங்க. கர்த்தர் கிரியை செய்யட்டும். நீங்க துதிச்சா கர்த்தர் கிரியை செய்வா. ஸ்டேஜில் இருந்து அல்ல, உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தரை பாடி துதிப்பீர்கள் என்றால் கர்த்தர் இறங்கி வருவார். அந்த ராஜா சொன்னார், இவனுக்கு விரோதமா சாத்ராக் மேசாக் யாபேத்ரோவுக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்பினாங்களோ அவங்கள தூக்கி இதுல போடுங்க. அவங்க துண்டிக்கப்படுவார்கள். இன்னையிலிருந்து உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. உங்களை கெடுப்பதற்காக எழும்பப்பட்ட ஆயுதங்கள், உங்களை சோர்வடைய எழும்பப்பட்ட ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ கடந்து போகிற பாதை, தனிமையின் பாதை, வியாதியின் பாதை, நெருக்கத்தின் பாதை, அந்த பாதையின் மத்தியில வந்தாலும் ஆராதிக்க வந்திருக்கிற, உபவாசித்து வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி வெளிப்பட போகிற மகிமை, இனி வெளிப்பட போகிற மகிமை இக்காலத்துக்கு பாடுகளுக்கு ஒப்பிட தக்கவைகள் அல்ல. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெய. கரங்களை தட்டி சொல்லுவோம், இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டா, கைவிட மாட்டா. கலங்காமல் முன் சென்றிட கரம் வச்சு நடத்திடுவா, கைவிட மாட்டார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டா, கலங்காமல் முன் சென்றிட கரம் வச்சு நட. இடைவிடாமல் இடைவிடாமல் ஆராதிப்போ, வாழ்வு என்னும் ஜெயமே. இடைவி துதிங்க துதிங்க, பாடுகள் மத்தியில பாடி துதிங்க. என் கர்த்தர் நல்லவர், என் இயேசு நல்லவர். இடைவிடாமல் பாடுகள் மத்தியில பாடுகிறவர்களுக்கு பரமன் இயேசு பெரிய மகிமையை வச்சிருக்கிறார், மகிமையை வச்சிருக்கிறார். வல்லமை வெளிப்படும். நாங்கள் ஆராதிக்கும் தெய்வம் நல்லவர், நிரூபிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் தெய்வம் நல்லவர், நிரூபிக்க வல்ல. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கோ நிரூபிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கோ இடைவிடாமல் இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் இன்னும் ஜெயமே. இடைவிடாமல் வாழ்வில் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் எல்லா காலத்திலும் நான் உள்ளளவு கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. பெரிய பர்வதம் சமபூமியா மாறட்டும். பெரிய பர்வதங்கள் ஏமாத்துறோம். கர்த்தர் உங்களை கொண்டு முறியடிப்பார். நல்ல ஆராதிப்போம். ஒரு நிமிடம் நல்ல வாய்களை திறந்து விடுதலையோடு 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 அடிக்கடி வருகிற அந்த வயிற்று பகுதி வேதனை இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். பொல்லாத வயிற்றுல கிரியை செய்கிற பலவீனத்தின் ஆவியே உனக்கு கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை தேவ வல்லமை சரீரங்கள்ல இறங்கட்டும் 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 இறங்கட்டும். நன்றி 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 நன்றி. உயிர் தெளிந்த வல்லமை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே. ஐயா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உங்களுக்குள்ள வாசமாயிருப்பதினால இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லவர். நம்புறவங்க நல்ல ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இயேசுவின் இரத்தத்தினுடைய வல்லமை சரீரங்கள்ல இறங்கட்டும். இந்த உபவாச ஜபத்துக்கு பிற்பாடு அநேக சாட்சிகள் எழும்பட்டும். ஆண்டவரே,
அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. சொல்லுங்க, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமா முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு உங்களை தான் நான் பார்ப்பாண்டவரே, உம்மை தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன், உம்மை தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா அப்பா நான் பிள்ளை. அப்பா ஒரு அப்பா உன் தேவன் எங்கே என்று சத்துரு சொல்லுவது என் ஆத்மாவை உருவ குத்துகிறது போல இருந்தாலோ, என் ஆத்மாவே நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், நீ கலங்காத. நிச்சயமா முடிவு உண்டு, நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா கர்த்தர் சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கு தரிசனம் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் விளங்கும். அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு. உறுதியாய் பிடித்திருக்கிறவர்களுக்கு, உம்மை உறுதியாய் நம்புகிறவன், உம்மையே நம்புகிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீங்கப்பா, காத்து கொள்ளுவீங்கப்பா. சில பாடுகள், சில வேதனை உங்க இருதயத்துல சத்துரு சொல்லுகிற காது வரைக்கும் கேக்குது. உங்க பிள்ளைங்களே உங்களை தூசிக்கிறாங்க. ஏன் ஏசு ஏசுன்னு போனியே, இப்படி ஆயிட்டுல, வியாதி வந்துட்டு சொல்லல மாறிட்டுல, ஏசு இதுக்கு தான் போனியா, இதுக்கு தான் அவரை பிடிச்சியா? அதே கண்களுக்கு முன்பதாக உள்ள அக்னிக்குள்ள 3 பேர் தான் போனாங்க. வெளியே வரும்போது 4வது நபரை பார்த்தாங்க. உங்களோடு இருக்கிற இயேசுவை உங்க குடும்பம் பார்க்க போதுங்க, உங்க பிள்ளைங்க பார்க்க போறாங்க. உங்களோடு இருக்கிற இயேசுவை இந்த வருடம் முடிவதற்கு முன்பதாக உங்களோடு இருக்கிற இயேசுவை ஜனங்கள் பார்க்கட்டும். ரீகா பாகாதரபா, ரேகாதலரபா, ரீபாகாதரபா. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம். அப்படியே முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு பக்கத்துல தேவ பிள்ளைங்க இருந்தா கரங்களை பிடித்து எழுதப்பட்ட எல்லா ஜெப குறிப்புகளுக்காக 1 நிமிடம் ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுவை நாமத்தினால ஜெபத்தை கேட்கிறவர். மனுஷ முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். நீங்க என்ன சூழ்நிலையில வந்தீங்க, நொறுக்கப்பட்டு வந்தீங்க, எத்தனை அவமானம், எத்தனை நிந்த, அதன் மத்தியிலும் நான் அப்பாவை தேடி வந்திருக்கிறேன். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிறவர். எனக்கு ஒரு தெய்வம் உண்டு, அவர் எல் ரோயி, என்னை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு. எல்லாரும் ஆண்டவரே எழுதப்பட்ட எல்லா ஜெப குறிப்புக்கும் ஒருவேளை சத்துரு முடிவை எழுதி இருக்கலாம். ஒருவேளை சத்துரு சில வாழ்க்கையில இவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நீர் அந்த இடத்துல ஆரம்பத்தை தர வல்லவரப்பா. எசேக்கியா ராஜாவுக்கு நீங்க தான் சொன்னீங்க, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ சாக போற, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. ஆனா உங்க இருதயத்தை கண்ணீர் மாச்சிருச்சுப்பா, விண்ணப்பம் மாத்திருச்சுப்பா, அவனுடைய வாழ்க்கை மாத்திருச்சுப்பா. எனக்கு உமக்கு முன்பதாக மன உத்தமமா நடந்ததை நினைத்தருளோன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணினதை பார்த்தீங்களா ஆண்டவரே? நம்முடைய ஜனங்களுடைய எல்லா பாவங்களை மன்னித்து இயேசுவினுடைய தழும்புள்ள கரம்
இந்த ஜெப குறிப்புகள் மேல வைக்கப்படட்டும். எதற்கெல்லாம் ஜெப குறிப்பு எழுதி கொடுத்தார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிச்சயமா முடிவு உண்டுன்னு சொன்ன ஆண்டவர் இந்த கூட்டத்தை விட்டு திரும்ப போகும்போதே ஓர் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர் நீர் நாளைய உடைய தெய்வம் அல்ல, நீர் இன்றைய தெய்வம், நீர் இன்றைய தெய்வம், இன்றைய தெய்வம், இன்றைக்கு அற்புதத்தை செய்கிறவர், உயிருள்ளவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்.